ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம கோல்டு மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்க போறோம்னா பார்க்க போறோம். ஸோ ரெகுலராக கோல்டு மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ நம்ம என்னென்னலாம் சொல்லியிருந்தோமோ அது கண்டிப்பாக வந்து மார்க்கெட் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கோல்டு ப்ரெடிக்ஷன் பார்க்கல அப்படின்னா ஐ பட்டன்ல நீங்கள் போய் வீடியோ பாருங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் 2 வீக்ஸாகவே கோல்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பம்ப் ஷெனரியில் இருக்கு. இந்த சமயத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வரும் கீழே வரும் கீழே வரும்னு சொல்லிட்டு செல் ட்ரேட் இருக்கிறீங்க. எப்போ கீழே வருங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. அதனால மேலே போகிற மார்க்கெட் கீழே வரும் கீழே வரும் கீழே வரும்னு சொல்லிட்டு செல்லாக எடுத்து நிறைய பேர் கேபிட்டலை வாஷ் அவுட்டும் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ப்ரீவியஸ் வீடியோலாம் சொன்னேன், கோல்டு மார்க்கெட் மேலே தான் போகிறேன். ஸோ ஒரு கரெக்ஷன் கொடுத்தா பைக் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஃபண்டமெண்டலாகவே கோல்டு ரீசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு மார்க்கெட் மேலே போட்டுக்குன்னா சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ நம்ம கோல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாகவே கேள்விப்பட்டிருப்பீங்க, தங்கம் விலை வந்து உயரதான் செய்யும் அப்படிம்பாங்க. பிகாஸ் ஆஃப் ஃபண்டமெண்டலாகவே கோல்டோட ப்ரைஸ் ஹைக் ஆகும். அப்போ கோல்டோட ப்ரைஸ் எப்பப்பெல்லாம் பை ஆகும் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணுமே தவிர செல் ட்ரேட்ல ரிஸ்க் இருக்கு. அப்படியே நீங்க செல் ட்ரேட் எடுக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணியே ஆகணும். ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் செல் ட்ரேட் எடுக்கவே இருக்காதீங்க. செல் ட்ரேடுன்னு இல்லை, பை ட்ரேடுமே ஸ்டாப் லாஸ் இல்லாமல் இருக்காதீங்க. ஏன்னா கோல்டுல வேலடைல் லெவல் அதிகமாகவே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதே அளவுக்கு லாஸையும் மேட் பண்ணீங்க. ஒரு கட்டத்தில் கேபிட்டல் குறைய வாஷ் அவுட் ஆகும். மார்க்கெட்டுக்குள்ளே போவோம். ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு தெரியுது தெளிவாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்டில் இருக்குது. நான் டெய்லி சார்ட்டில் தான் இருக்கேன். ஏன்னா மேஜராகவே நம்ம பார்த்துக்கிட்டு வர்றது தான் சொன்னேன், டெய்லி சார்ட்டில் தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லோ லெவலில் ரியாக்ட் பண்ணி டிமாண்டை கிரியேட் பண்ணி அழகாக அங்கேருந்து ஒரு புஷ் கொடுத்து தான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேலி மூமெண்டமாக இருக்குது. இந்த ரேலி மூமெண்டமுக்கு கம்பல்சரி மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ எது வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரேஞ்ச் லெவலாக 2062 வரைக்குமே வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அப்போது இந்த மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்கும்போது மார்க்கெட் இங்கே வரும்னு தெரியும், ஆனால் எப்போ வரும் அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ரேலி மூமெண்டம் இருக்குது. ரேலி மூமெண்டம் இருந்தால் மார்க்கெட் கம்பல்சரி கீழே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போது இந்த இடத்துல நான் பார்க்குறேன் ஒரு அப் ட்ரெண்ட் மூமெண்டம்ல ஒரு சேனல் கிரியேட் ஆகி மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இம்பல்ஸ் ரீடேஸ்ட் அகைன் மார்க்கெட் ஒரு இம்பல்ஸ் மூமெண்டம்ல இருக்கு. ஸோ மார்க்கெட்டோட டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு நியூ ஹையை ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ நியூ ஹையை ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் கீழே வரும். எப்போ கீழே வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்காங்க செக் பண்ணிட்டு தான் ஆஃப்டர் தட் ரீட்ரேஸ்மெண்ட் லெவலுக்கு நான் போவேன். ஸோ கோ ஃபார் த லோயர் டைம் ஃப்ரேம் ஃபார் 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்ல போயிட்டேன். ஸோ 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு இங்கே நான் மார்க்கெட்டை பார்க்குறேன். இந்த சப்போர்ட் லெவலில் மோர் டைம் ரெஸ்பெக்ட் ஆகுது. அதாவது 1 and 2 டைம் ரெஸ்பெக்ட் ஆகி மார்க்கெட் கீழே வருது. ஏன் ரெஸ்பெக்ட் ஆகுது, இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது மார்க்கெட் கீழே வருமானு கேட்டால் எஸ், இம்பேலன்சஸ் இருக்கு. அதே மாதிரி இங்கேயுமே இம்பேலன்சஸ் இருக்கு. இதை கவர் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கீழே வர்றதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்கு. அப்போது இப்போ நம்மளோட டெஸ்டினேஷன் படி பார்த்தா மார்க்கெட் இங்கே வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப் ட்ரெண்டோடைய லோவை பிரேக் டவுன் பண்ணிருச்சா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பிரேக் டவுன் பண்ணணும்னு என்ன நடக்கும்னு பார்ப்பேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 30 மினிட்ஸ் சார்ட்டுக்கு போய்க்கிறேன். 30 மினிட்ஸ் சார்ட்டில் நான் பார்க்கும்போது இந்த இடத்துல ஸோ சப்போர்ட் லெவல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர்டு சப்போர்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆன ஏரியாவை இங்கே மார்க் அவுட் பண்ணேன். ஸோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆனதை நீங்கள் வேலிடேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சூப்பராக ஒரு செல் ட்ரேட் எடுத்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டுமே நீங்கள் வந்து கெயின் பண்ணியிருக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது அழகாக ஒரு இம்பல்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. இம்பல்ஸுக்கு ஒரு ப்ராப்பரான ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் ஆகிருக்கு. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை இப்போதைக்கு டாமினேட் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட் வந்து செல்லு தாங்க ஆகும். ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டாமினேட் பண்ணிச்சு. ஸோ மார்க்கெட் செல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த ஏரியாவை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் செல்லு தான் ஆக போகுது. அதுக்கான ப்ராபபிலிட்டி செட்டப்ஸை கிரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் பண்ணி ஓகே இவ்வளோ தூரம் வந்துட்டு மார்க்கெட் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல பிளான் ஆக போகிறோம். இந்த இடத்துல ஒரு ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் பிளான் பண்ணணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஃபவுண்டேஷன் பிளான் வச்சுருக்கேன். அதாவது ஆக்சுவலி இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி இங்கே ஒரு ஃப்ளிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து
ஒரு சேனலா மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகி ரிட்டர்ன் இந்த இம்பல்ஸுக்கு ஒரு ப்ராப்பரான ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து இந்த ஹை வரைக்கும் கூட போகலாம். ஸோ போயிட்டு ரிட்டர்ன் மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு இங்க ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நடந்துட்டு இங்கன்னு என்ன ஆகலன்னா ஒரு ஷூட்டப் ஆகி மார்க்கெட் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம மார்க்கெட்ல ஒரு செல்லுக்கான ப்ராபபிலிட்டிஸை நம்ம செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிராவல் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க செல் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனை வேலிடேட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸை இந்த ரேஞ்சுக்கு மேல டார்கெட் வச்சுட்டு நீங்க அங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த லோ வரைக்கும் டார்கெட்டை பேஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ரிவார்டு எடுத்து இருக்க முடியும். ஆனா இப்ப போயிட்டு நான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் எடுக்கிறத விட ஒரு புத்திசாலித்தனமா நம்ம யோசிச்சு ஒரு ப்ராப்பரான ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா வந்தா மட்டும்தான் ட்ரேட் எடுப்பேன் அப்படிங்க நீங்க யோசிங்க. ஏன்னா இங்க ஒரு நல்ல சப்ளைவும் இருக்கு. இப்ப சப்ளைல ரியாக்ட் ஆகி மார்க்கெட் மேல போயிட்டான். இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ நான் ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல் ரியாக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். யா எஸ். ஸோ பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனலுமே ரியாக்டபிள் ஆகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லைக் ஒரு மார்க்கெட் என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல் உள்ளேயே ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. உடனே நிறைய பேர் இந்த இடத்துல வந்து சேனல் பிரேக் ஆகி மேலே போகலான்னு நினைப்பீங்க. ஆனால் மார்க்கெட் ஸ்ட்ரெச்சோட ஹையை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் கீழே வர்றதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டபிள் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ சேனல் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ சேனலை ரியாக்ட் பண்ணுங்க. இது எப்படி ப்ரோ சேனல் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள். ஸோ மார்க்கெட்ல 1 and then 2 and then 3 டச்சஸ் ரியாக்ட் ஆகுது. அதே மாதிரி கீழேயும் ஒரு 2 டச்சஸ் ரியாக்ட் ஆகி ஒரு சேனலை இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுக்கும்போது மார்க்கெட்டோட கிளியர் வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ரீடெஸ்ட் எடுத்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா செல்லு தான் ஆகுது. கரெக்டா? ஸோ இதுக்கப்புறம் நான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா ஒன்று நான் எங்கெங்க ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். எங்கெங்க ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா லாஸ்ட் ஃபிளிப் இந்த இடத்துல ஹை இருக்கு. இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு கான்செப்ட் இருக்கு. என்ன கான்செப்ட் அப்படின்னா இந்த இம்பல்ஸுக்கு இப்போ கரண்டா இம்பல்ஸ் நான் இருக்குல்ல இதுக்கு ஒரு ப்ராப்பரான ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து செல் ஆகலாம். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் செல்லிங் ப்ராபபிலிட்டிக்கு ஒன்று இங்கேருந்து செல் ஆகலாம், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல செல் ஆகலாம். இப்போ நான் செல் எடுக்கணும் அப்படின்னா இன்னொரு ப்ராபபிலிட்டியை நம்ம சொல்லிடணும். ஸோ இந்த ஹைக்கும் லோக்கல் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும்போது இந்த இடத்துல செல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது இந்த ஏரியா ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு ப்ராப்பரான ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவா இருக்கா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னா ஃபெப் 2ல வச்சுப்போம். ஃபெப் 2ல வச்சு ஸ்விங் ஹைலேருந்து ஸ்விங் லோக்கு நான் ஃபெப் எடுக்கிறேன். ஸோ ப்ராப்பராக பார்த்தா என்னோட ஆர்டர் பிளாக் ஏரியாவில் என்னோட ரியாக்ஷன் ஏரியாவும் இருக்கு. ஸோ மேபி இந்த ஏரியாவிலேருந்து செல் இருக்கலாம். ஸோ 2 ப்ராபபிலிட்டி இருக்கு. ஒன்று இங்கேருந்து செல் ஆகலாம், அப்படி இல்லைன்னா இங்கேருந்து செல் ஆகலாம். அதர்வைஸ் எந்த ஒரு ட்ரேடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால செல்லுக்கான ப்ராபபிலிட்டியை ட்ரை பண்ணுங்க. இல்லை ப்ரோ நான் பை எடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் பை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் எடுக்கலாம். அப்படின்னா எப்போ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ஆனது இந்த இடத்த டாமினேட் பண்ணும். ஸோ லைக் எப்படி டாமினேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ மார்க்கெட் ஆனது மேலே போயிட்டு எகைன் மார்க்கெட் என்ன ஆகலாம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தது இங்கேருந்து மேலே போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு செனரியோனா பை எடுக்கணும். ஏன்னா இப்போதைக்கு டவுன் ட்ரெண்டுங்கிறது தெளிவாக தெரியுதுனால நம்ம டவுனுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். அதர்வைஸ் நான் எப்போ பைக்கு போகணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் ஏரியா போட்டிருக்கேன்னா அதாவது எந்த லெவலில் டாமினேட் பண்ணணும்னா 7-8 ஏரியாவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பை அப்படிங்கிறத டினோட் பண்ணணுமே தவிர ஸோ அதர்வைஸ் நான் செல்லுக்கான ப்ராபபிலிட்டி ஸோ செல்லுக்கான ப்ராபபிலிட்டி நடக்கணும் அப்படின்னா எனக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடே எடுக்கக்கூடாது. ஸோ எனக்கு எங்கெங்கெல்லாம் செல்லுக்கான கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த இடத்துல செல்லுக்கான ப்ராபபிலிட்டி கன்ஃபர்மேஷன் வேணும். அதாவது ஒரு செல்லுக்கான கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னோ இல்லை ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டிங் கன்ஃபர்மேஷனோ எனக்கு இங்கே இருக்கணும். அதாவது 5 மினிட்லையோ இல்லை 1 மினிட்லையோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு செல்லுக்கான ப்ராபபிலிட்டி கன்ஃபர்மேஷன் வேணும். ரெண்டுத்துலேயுமே எனக்கு கன்ஃபர்மேஷன் வந்தால் மட்டும்தான் ட்ரேட் எடுப்பேனே தவிர நான் எல்லாத்துலேயும் நான் ட்ரேட் எடுக்க போகிறேன். நதீர் ப்ரோ சொல்லிட்டாரு இங்கேருந்து செல்லு தான் ஆகும்ட்டாரு அப்படிங்கன்னா ட்ரேட் எடுக்கவே எடுக்காதீங்க. ஸோ அது டோட்டலி ராங் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்கேஸ் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு கீழே ஒரு 1:3 1:4 ரிவார்ட் ட்ரை பண்ணுங்க. ஸோ நல்ல பொட்டென்ஷியலான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ கரண்டாக எதுக்கு கோல்டு ட்ராப் ஆகுது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். எதுக்காகனா
ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஏன்னா ஸோ 4 ஹவர்ஸ்ல நீங்க பார்க்கும்போது தெளிவா தெரியுது மார்க்கெட் ஒரு ரேலி மொமெண்டம்ல இருந்ததுனால ஒரு மார்க்கெட்டோட ஃபவுண்டேஷன் இப்படி இருக்கலாங்கிறத ஜட்ஜ் பண்றோம். ஆனா நம்ம எப்பவுமே வந்து இந்த மாதிரி தான் போகும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் அந்த இடத்துல ட்ரேட்ஸை பிளேஸ் பண்ணுவோமே தவிர இந்த மாதிரி தான் போவோம், கண்டிப்பா இந்த மாதிரி தான் போகும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டனமா நம்ம போயிட்டு ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்றேன். நீங்க நல்ல ஃபோக்கஸ்டா ட்ரேட் எடுங்க. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா பை லிமிட் செல் லிமிட் கண்டிப்பா இங்கேருந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் எடுக்கிறீங்க. அது டோட்டலி ராங். அந்த மாதிரி எடுக்காதீங்க. அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா லாஸ் அப்படிங்கிறது தான் நடக்கும். ஸோ அதனால நான் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஒரு ப்ராப்பரான என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் ப்ராஃபிட் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு ஸோ நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் செல் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ செல் ஆகணும் அப்படின்னா என்னென்ன இடத்துல செல் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. ஸோ அதை ப்ராபபிலிட்டி பண்ணுங்க, அதை ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்க. இதேமாதிரி கோல்டில் ஒரு ஃபவுண்டேஷன் பிளானை நீங்களும் பிளான் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய தேஜி நியூஸில் மாஸ்டர் லெவல் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுங்க. இனிமே பை சி யூ ஆல்.